விஷயத்தை புரிந்து கொள்வது முக்கியம் அல்ல, புரிய வைக்கும் திறன் இருக்கணும், அது முக்கியம். அது அல்லாஹ் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கான். பார்த்தோம்ல இந்த இஸ்லாமிய குடும்பவியல் டாக்டர்களே வந்து சொன்னாங்க, டாக்டர் சொன்னாரு, நீங்க இவ்வளவு பேசுறீங்க இதை பத்தி, நான் எவ்வளோ படித்தேன், ஒரு இளவும் புரியாம 6 மாசம் மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருந்தேன், நீங்க 2 நாளை ஈஸியா புரிய வச்சு ஒரு டாக்டர் சொல்லிட்டு போறேன். அப்படி ஒரு திறமையை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதை ஒத்துக்கிறதுக்கு ஏண்டா வலிக்கு அல்லாஹ் இதை புறப்படுற பௌத்த அறிப்பு, வேற எதுவுமே காரணம் கிடையாது. கூட்டமும் கூட்டத்தை பார்த்து வளர்ச்சியை பார்த்து அரிப்பும் பௌத்தத்தை தவிர என்னடா உங்களை கேட்கிற, இது தவிர என்ன சம்பந்தம் இல்ல. என்னென்ன அநியாயமா சொன்னாலும் திருவிடை சேரிங்களே சொல்றான், இதெல்லாம் சாதாரணம். அபாண்டம் கொஞ்சம் நஞ்ச சொல்ல அந்த பயில்வோம், கொஞ்சம் நஞ்ச சுற்றுலாப்படல இந்த பயில்வ நெட்ல அசிங்க அசிங்கம் ஏண்டவன் சில பேர் கேட்டாங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப அசிங்கமாவெல்லாம் நெட்ல பிஜே பத்தி எழுதுறாங்க, உங்களை பத்தி கூட 1-2 வந்திருக்கேன் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு சகோதரர் கேட்கிறேன். இதுக்கு உங்க பதில் என்ன? இதுக்கு பதில் என்ன செய்ய சுருக்கமா விளங்கிருக்க. நான் ஒரு உதாரணம் சொன்னேன். கார்பரேஷன் கக்கூசுக்கு போயிருக்கலாம்னு கேட்டேன். உங்கள்கிட்ட தான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு கார்பரேஷன் கக்கூசுக்கு போயிருக்கலாம். கார்பரேஷன் கக்கூஸ்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும் கக்கூசு, அது போயிருக்கேன். போயிருக்கேன். சில நேரங்கள் நிர்பந்தத்தில் யாரும் போறதுதான் உள்ள போயிருக்கோம். அதுக்குள்ள எப்படி இருக்கும், அடுப்பு கறியை வச்சு அசிங்கமா எழுதி போட்டுப்போம். பார்த்துருக்கீங்களா? ஒரு இவனோட இவனோட யாருமே இருக்காது. ஒரு அழகா ஒரு பொம்பளை படத்தை மாதிரி போட்டிருப்பான், ஆம்பளை படம் இவனோட இவனோட ஜாயின் பண்ணி ஒரு மாதிரி விட்டுருப்பான். யாரு உள்ள உட்காந்துட்டு எந்த வேலைக்கு போனோமோ அதை விட்டு போட்டு இதை செஞ்சுட்டு இருப்பான். அசிங்கமான மட்டம். இவன் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு நெட்ல உட்காந்து அந்த வேலையை செய்யறான். அதான் சரியான எடுத்து காட்டிட்டு போயிட்டார். அந்த மாதிரி நாட்டம் பிடிச்ச நாய் இதுல உட்காந்து என்ன செய்யும் சொல்லுங்க? ஆதாரம்